அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. பள்ளி கல்வித்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்த வேகன்சிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிமை எப்படி பூர்த்தி செஞ்சு எங்கே அனுப்பணும் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் தலைவர். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துச்சு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கிற சைனிக் ஸ்கூல் அமராவதி நகரில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வந்துருந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எங்கே அனுப்பணும்னு தெரியாமல் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் அட்ரஸுக்கு அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். போஸ்ட் ஆஃப் அப்ளைடு ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய டீச்சர்ஸு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஹிந்தி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எது விண்ணப்பிக்கிறீங்களோ அதை எழுதிட்டு பக்கத்துலேயே போஸ்ட் கோடு இருக்கும், அதை நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கேப்ட் லெட்டர்லாம் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எழுத கேட்டிருக்காங்க. அடுத்து இயர்ஸ் எத்தனை இயர்ஸ் ஏஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத கொடுத்துங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவரா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனவர்னால் ஆனவர் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் திருமணம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து இந்த மாதிரி வந்துச்சிங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோடு கொடுத்தா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நேஷனாலிட்டி கேட்குறாங்க. உங்களுடைய நேஷனாலிட்டி எதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். கேஸ்ட் கேட்டகரி கேட்குறாங்க. கேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மென், ஜென்ரல் கேட்டகரின்னு கேட்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது எதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய நேமோ அல்லது ஹஸ்பண்ட் நேமோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்ததை நீங்கள் ஒட்டிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எது படிச்சுக்கிறீங்களோ அது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th கேட்குறாங்க. எஸ்எஸ்எல்சி கிளாஸ் 10th வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சப்ஜெக்ட் கேட்குறாங்க. நீங்கள் 10th மென்ஷன் பண்ணிக்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதர் போர்டோன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறத எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 10th வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 12th நீங்கள் எத்தனை மார்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் 12th என்ன குரூப் எடுத்தீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸ், கம்ப்யூட்ரு, அதேமாதிரி பயாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்பாக இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன குரூப் எடுத்து படிச்சுக்கிறீங்களோ அதை நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டோ என்னங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போ பாஸ் பண்ணீங்க, அதே மாதிரி நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எது எடுத்து படிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க டிகிரி. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியோ காலேஜ் நேம் எழுதிங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜை விட்டு எப்போ வெளியே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பாஸ் ஆஃப் இயர் அதை எழுதிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சப்ஜெக்ட்னு கேட்குறாங்க. அடுத்து காலேஜ் கேட்குறாங்க. அடுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயராக பாஸிங் எந்த இயர் முடிச்சிங்களோ அந்த இயரை போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் போஸ்ட் கிராஜுவேட்டில் எவ்வளோ மார்க்கு அதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் டிகிரி முடிக்கல, டிப்ளமோ தான் முடிச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ எழுதிங்க. டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன குரூப்பு, டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலாக, எலக்ட்ரிக்கலாக, கம்ப்யூட்டர் சயின்ஸு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உங்களுடைய காலேஜ் நேம் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாஸிங் இயர்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ முடிச்சு நீங்கள் வெளியே வந்தீங்களா அந்த இயர் போட்டுங்க. எப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குன்னு கேட்குறாங்க, அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎட் நீங்கள் படிச்சிருந்தீங்களா, நீங்கள் காலேஜ் நேம் எழுதிக்கலாம். அதே மாதிரி அந்த பிஎட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இயராக பாஸிங் எப்போ வெளியே வந்தீங்களோ அது கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜுங்கிறதுக்கு கொடுத்துங்க.
அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சுட்டு எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்களா, அது என்னென்ன சப்ஜெக்டில் படிச்சிக்கிறீங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, எப்போ பாஸ் ஆஃப் இயர் கேட்குறாங்க அதுவும் கொடுத்துங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குன்னு சொல்லி கேட்குது அது நீங்கள் எழுதிக்கலாம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சப்ஜெக்டில் என்ன வந்து பார்த்திங்கன்னா எந்த சென்ட்ரு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அதுவும் கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்போ முடிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது சர்டிஃபிகேட் வேறு குவாலிஃபிகேஷன் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதாவது கேமு ஸ்போர்ட்ஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அது பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். எத்தனை ஸ்கூலில் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் எழுதிங்க. நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்களோ அந்த என்ன போஸ்டிங்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்போ அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ முடிச்சு வெளியே வந்தீங்க, மொத்தம் எத்தனை இயர்ஸு எத்தனை பீரியட்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எத்தனை ஸ்கூல் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா வரிசை எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன 4 லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன லாங்குவேஜில் கோச்சிங் இருக்குன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதிங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க எழுதிங்க. உங்கள்கிட்ட 2 மொபைல் 2 சிம் இருந்தால் 2 நம்பர் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் கேட்குறாங்க. இந்த இமெயில் ஐடி கொடுத்துங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வர சொல்லி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மென்ஷன் பண்ணிங்க. அதேமாதிரி இந்த அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுத்து அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த பேங்கில் டிடி எடுக்கிறீங்களோ அந்த நேம் போட்டுக்கோங்க. டிடி நம்பர் போட்டு எந்த டேட்டில் எடுத்தீங்க எவ்வளோக்கு எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது மென்ஷன் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துக்கிறது எல்லாமே சரி, எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. அப்படி ஏதாவது மிஸ்டேக்குன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். என் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ளேஸாலும் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்களோ அதோட ப்ளேஸ் போட்டுக்கோங்க, டேட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 17/5/2025 நீங்கள் விண்ணப்பிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது, அதோட லிங்க் கொடுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ டவுட்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கமெண்டில் கேட்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. மிஸ் பண்ண விடானா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. Thanks for watching.